என்ன வியப்போடு பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் விக்ரமாதித்யரே? இதோ பாருங்கள் அரசே, இதுதான் தங்களுக்கு கடைசி எச்சரிக்கையாகும். உடனே தங்களுடைய ராஜ்யத்திற்கு செல்லுங்கள், இல்லை என்றால் விபரீதமாகிவிடும். நான் என்ன ஏதோ மாய வித்தைகளை செய்கிறேன் என்று எண்ணுகிறீர்களா? நான் அப்படி எதுவும் செய்ய போவதில்லை. நாம் இருவரும் நேருக்கு நேர் மோத போகிறோம். வாருங்கள். வேதாளமே, என்னோடு வா. நான் உன்னை அழைத்துச் செல்ல வேண்டும். என்னை பிடிக்க போகிறீர்களா? வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், என்னை பிடியுங்கள். வாருங்கள் வாருங்கள், பிடியுங்கள், என்னை பிடித்துக் கொள்ளுங்கள். வாருங்கள். இந்த மாய வேலையை ஏதோ ஒரு மந்திரத்தை கூறிதான் செய்கிறது. அந்த மந்திரம் என்னவென்று தெரிந்தால்தான் என்னால் அதை உடைக்க முடியும். எனவே நான் அந்த மந்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன அரசே, மரத்தின் மீது ஏறி என்னை பிடிக்க பார்த்தீர்களா? இந்தாருங்க இந்தாருங்க, பிடிங்கள் பிடிங்கள். வாருங்கள் வாருங்கள். இது என்ன விபரீதம்? என் கை ஊறுக ஆரம்பித்து விட்டதே. அரசே, என் கையை விட்டு விடுங்கள். தயவு கூர்ந்து கேட்கிறேன், என் கையை விட்டு விடுங்கள். இருங்கள், சற்று பொறுங்கள் அரசே. எனக்கு எல்லாம் புரிந்து விட்டது. நான் கூறிய மந்திரத்தை தாங்கள் அறிந்து கொண்டு விட்டீர்கள். என்னை விட்டு விடுங்கள், இல்லை என்றால் நான் முழுவதும் முருகி விடுவேன். பிறகு யாரை அழைத்து செல்வீர்கள்? மரியாதையாக கீழே இறங்கு. என்னுடன் வந்துவிடு. இதோ வருகிறேன். விக்ரமாதித்யரே, ஒரு மந்திரத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு அனைத்தும் கிடைத்து விடுமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அதனால் அவனுடைய கனவுகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும். மனிதர்களுக்கு ஏற்படும் சங்கடங்களும் நிவர்த்தியாக வேண்டும். நீண்ட பயணம், ஆழ்ந்த இரவு. சரி, தங்களை மகிழ்விக்கும் பொருட்டு நான் உங்களுக்கு ஒரு கதையை கூறுகிறேன். ஒரு இளைஞன் அடிக்கடி கனவு கண்டு கொண்டிருப்பான். அவனை பற்றி நான் கூறுகிறேன். அவன் காண்பது சாதாரண கனவாக இருக்காது. இரவும் பகலும் பெரிய தனவந்தனாகும் கனவை தான் காணுவான். உலகத்திலேயே நான் மிகவும் தனவந்தனாகிவிட்டேன். நான் செல்வந்தனாகிவிட்டேன். ரத்தினம், என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஏன் இப்படி பஞ்சுகளை எரிந்து கொண்டிருக்கின்றாய்? இப்படி என் பொருட்களை நாசமாக்குகின்றாய்? பஞ்சு போனால் போகட்டும், விடுங்கள். இதோ பொற்காசுகள், பொற்காசுகள். இதை எடுத்துக்கொண்டு போய் இரும்பு பெட்டிக்குள் பூட்டி வையுங்கள். பொற்காசுகளா?
இரு இரு, உன்னுடைய கனவை தெளிய வைக்கிறேன். பொற்காசுகளா? பொற்காசுகள்! எனது பஞ்சுகளை வீணாக்கி விட்டு உன்னை இன்று நான் விடப்போவதில்லை. இன்னுமா கனவு காண்கிறாய்? இனி உன்னை இங்கு வேலைக்கு வைத்துக் கொள்ளப் போவதில்லை. கனவு காணாதே, கனவு காணாதே. நிறுத்துங்கள் தந்தையாரே. நீ இவனுக்கு பரிந்தோடு பேசாதே ஊர்வசி. இவன் எதற்கும் துப்பில்லாதவன். எப்பொழுது பார்த்தாலும் கனவு. இதோ பார், என்னுடைய பஞ்சு மூட்டைகளை எல்லாம் வீணடித்து விட்டான். இன்று நான் இவனை விடப் போவதில்லை. அடிக்காதீர்கள், விடுங்கள். இவனை அடிப்பதை தவிர வேறு என்ன செய்ய? மகளும் சண்டையிடுவதை நிறுத்திவிட்டு என்னை இங்கிருந்து தூக்கி விடுங்கள். உன்னை தூக்கி விட வேண்டுமா? நீ அங்கேயே இரு. எழுந்திருங்கள். முடியவில்லை, தூக்கிவிடு. ஒரு வேலைக்கும் துப்பில்லை. எழுந்திருங்கள். அடித்து அடித்து இப்படியா வேலை வாங்குவது? தினந்தோறும் பருப்பை செய்து வைக்கிறாய், இதை உண்ண முடிகிறதா? பெரிய தனவந்தனை போல் பேசுகிறீர்கள். தாங்கள் இங்கு பணியாள், அந்த தகுதியோடு இருங்கள். நானும் இங்கு நிரந்தரமாக பணியாளனாக இருக்கப் போவதில்லை, அதை புரிந்து கொள். ஊர்வசி, என்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் நான் மிகப்பெரிய செல்வந்தனாகி விடுவேன். கனவு காண்பதால் யாரும் தனவந்தனாகி விட மாட்டார்கள். அதற்கு கடின உழைப்பு தேவை. ஊர்வசி, பணியாளை உள்ளே சேர்க்காதே. இவனுக்கு எதற்காக இங்கு போஜனம் கொடுத்தாய்? வெளியே அவனுக்கு போஜனத்தை கொடு. ஏய், எழுந்திரு. வெளியே சென்று கடையை பார்த்துக்கொள். இந்த எஜமானர் இதை செய் அதை செய் என்று என்னை திட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த எஜமானும் அவர் மகளும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்? அவர்கள் நிலையில் நான் இருந்தால் அவ்வளவுதான். ஆனால் ஊர்வசி என்னிடத்தில், நீ இவ்வாறு கனவு காணாதே, இப்படி கனவு காண்பதால் நீ ஒருபொழுதும் செல்வந்தனாகி விட முடியாது என்கிறார். வேறு என்ன செய்ய? இதை மாற்றுவதற்கு ஒரு வழி. நான் மட்டும் எஜமானர் மகளை மணந்து கொண்டால் நானும் எஜமானின் மருமகனாகி விடுவேன். அத்தோடு அவருடைய எல்லா செல்வத்திற்கும் நான் அதிபதியாகி விடுவேன். இந்த திட்டம் எனக்கு ஏன் முன்னையே தோன்றவில்லை? அதெல்லாம் இருக்கட்டும் ரத்தினம். ஊர்வசி உன் கழுத்தில் மாலை இடுவாளா என்ன? இது எப்படி சாத்தியம்? இந்த விஷயத்தை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். இதெல்லாம் எதற்கு ரத்தன்? ஊர்வசி, இதெல்லாம் உன் அன்பால் விளைந்த விளைவு. நான் உன்னை மனம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். என்ன கோருகிறீர்கள்? உங்கள் உயிர் மீது ஆசை இல்லையா? இந்த சீப்பை என் கத்தியாக வைத்து கூறுகிறேன். நீ வேண்டுமா, உயிர் வேண்டுமா என்றால் நீதான் என்பேன். அப்படி கூறாதீர்கள் ரத்தன். சதா சர்வ காலமும் என்னை நேசிப்பவரை தேடிக் கொண்டிருந்தேன். எனக்காக தன் உயிரையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும். தங்களை திருமணம் செய்து கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. ஆனால் தந்தையார்? ஐயோ, எதுக்கு இந்த தந்தையார்? போகட்டும், நானும் அவரை பழி வாங்க வேண்டும். ஊர்வசி, நான் மட்டும் உன்னை திருமணம் செய்து கொண்டு விட்டால் போதும். பிறகு பார் உன் தந்தையின் நிலை என்னவாகும் என்று. அவரை ஓட ஓட விரட்டி என்னை மாப்பிளே ஐயா என்று கூப்பிட வைக்கிறேனா இல்லையா என்று பார். அப்படி செய்யவில்லை என்றால் என் பேர் ரத்தினம் அல்ல. ஊர்வசி, உனக்கும் எனக்கும் திருமணம் ஆனால் போதும். அதன் பிறகு உனது தந்தை எனக்கு வேலைக்காரன், நான் அவருக்கு எஜமானர்.
ரத்தினம் ஐயா, கூறுங்கள். தாங்கள் எனது மகளை மணக்க விரும்புகிறீர்களா? ஏன் செய்யக்கூடாதா? நான் தங்களுக்கு வேலைக்காரனாக வேண்டும். ஆமாம். நிச்சயம் நடக்காது. துப்பு கெட்டவனே, திரும்பவும் கனவு காண ஆரம்பித்து விட்டாயா? அதுவும் என் மகளை மணப்பது போன்று. இங்கிருந்து செல். இன்னொரு முறை உன் முகத்தை நான் காணக்கூடாது. சரி எஜமானரே, இங்கிருந்து சென்று விடுகிறேன். இருந்தாலும் ஒரு பொன்மொழியை கூறுகின்றேன். என்னை போன்ற ஒரு மாப்பிள்ளை நீங்கள் எங்க தேடினாலும் கிடைக்காது. உன்னை போல் மாப்பிள்ளை இதோ கிடைக்க மாட்டானா? செல்கிறேன் எஜமானரே. இதோ பார் ரத்தினம், மீண்டும் நீ ஒரு முறை இங்கு வந்தால் உனது காலை நான் உடைத்து விடுவேன். ஜாக்கிரதை. நாசமாய் போகிறவன். யாராவது என்னை காப்பாற்றுங்கள். யாராவது எனக்கு சகாயம் செய்யுங்கள். யாராவது என்னை காப்பாற்றுங்கள். யாராவது எனக்கு சகாயம் செய்யுங்கள். யாராவது எனக்கு உதவி செய்யுங்கள். யாராவது என்னை இங்கிருந்து அகற்றி விடுங்கள். சகாயம் செய்யுங்கள். காப்பாற்றுங்கள். யாராவது எனக்கு உதவி செய்யுங்கள். யாராவது என்னை இங்கிருந்து அகற்றி விடுங்கள். சகாயம் செய்யுங்கள். காப்பாற்றுங்கள். யாராவது என்னை காப்பாற்றுங்கள். யாராவது எனக்கு சகாயம் செய்யுங்கள். யாராவது என்னை காப்பாற்றுங்கள். யாராவது எனக்கு சகாயம் செய்யுங்கள். சகாயம் செய்யுங்கள். காப்பாற்றுங்கள். யாராவது எனக்கு உதவி செய்யுங்கள். யாராவது என்னை இங்கிருந்து அகற்றி விடுங்கள். சகாயம் செய்யுங்கள். காப்பாற்றுங்கள். யாராவது எனக்கு உதவி செய்யுங்கள். யாராவது என்னை இங்கிருந்து அகற்றி விடுங்கள். சகாயம் செய்யுங்கள். காப்பாற்றுங்கள். அச்சம் கொள்ளாதே மைந்தா. என் விரோதி என்னை இதில் அடைத்து வைத்து விட்டான். இன்று நீ என்னை விடுவித்து விட்டாய். நான் உனக்கு ஏதேனும் வழங்க விரும்புகிறேன். என்ன வேண்டும்? மகரிஷி, நான் என்ன கேட்பது என்று தெரியவில்லை. எனக்கு எந்த வேலையும் செய்ய வராது. நான் எப்பொழுதும் கனவு கண்டு மகரிஷி, தாங்கள் ஏதாவது கொடுக்க நினைத்தால் தாங்கள் எனக்கு நான் என்ன கனவு காண்கின்றனோ அது நிஜமாகும்படி அருளுங்கள். மைந்தா, நான் உனக்கு ஒரு மந்திரம் அருள்கிறேன். நீ எந்த கனவு காண்கிறாயோ அது நிறைவேற வேண்டும் என்று எண்ணி நீ இதை ஜபித்தால் உடனே அது நிறைவேறிவிடும். மகரிஷி, அந்த மந்திரம் என் புத்தியில் நிலைத்து விட்டது. மைந்தா, இந்த மந்திரத்தின் மூலம் 3 கனவுகளை மட்டும் நிறைவேற்ற முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. கானகத்தில் அலைந்து கொண்டு இருக்கும் போதும் தனவந்தனாக வேண்டும் என்ற எண்ணம். அவன் ஒரு கனவு கண்டதுமே தான் தனவந்தனாக வேண்டும். இதே நினைத்துக் கொண்டு இருக்கும் பொழுது அவனுக்கு உறக்கம் வந்துவிட்டது.
வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இந்த தனம் மிகவும் குறைவானது. இதற்காக அந்த மந்திரத்தை நான் வீணாக்க மாட்டேன். இது இதோ பார் ரத்தினம், ஏதாவது பயனுள்ள கனவாய் காண வேண்டும். ஏதாவது நல்ல கனவாய் காணே. இது மிகவும் நல்ல கனவு. உடனே அந்த மந்திரத்தை பிரயோகிக்க வேண்டும். ஆ, ஆ, ஆ. இதோ இதோ இங்குதான் இருக்கின்றான். இதோ பார் ரத்தினம், உன்னை நடு இரவிலிருந்து தேடிக்கொண்டிருக்கின்றேன். எதற்காக? தாங்கள் தான் பணியிலிருந்து நீக்கிவிட்டீர்களே, எதற்கு என்னை தேடுகிறீர்கள்? என் மகள் ஊர்வசிக்கு என்னவாயிற்று என்று தெரியவில்லை. பாதி ராத்திரியில் எழுந்து நான் ரத்தினத்தை தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என கூறுகிறாள். நீ அவளை மணந்து கொள்ளவில்லை என்றால் அவள் விஷம் உண்டு மடித்து விடுவாளாம். நான் அதனால்தான் உன்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன் ரத்தினம், அலைந்து கொண்டிருக்கின்றேன். ஓ, இது அந்த மந்திரத்தின் லீலையோ? எஜமானரே, நான் ஒரு நிபந்தனையின் பேரில் ஊர்வசியை மணந்து கொள்வேன். திருமணத்திற்கு பிறகு தங்களின் அனைத்து செல்வங்களையும் என் பெயரில் எழுதி வைக்கிறேன் என்று கூறினால் எப்படி இருந்தாலும் என் மகளுக்கும் அவளை மணக்கப் போகிறவனுக்கும் தானே உரிமை உள்ளது. வா வா, தாமதிக்காதே, சீக்கிரம் வா. தாங்கள் தான் தாமதிக்கிறீர்கள். வாருங்கள். நீ வா, செல்லுங்கள் செல்லுங்கள். வாருங்கள் வாருங்கள் செல்லுங்கள். பார்த்தாயா விக்ரமாதித்யரே, ஒரு மானிடன் மனதில் இச்சை எழும்பொழுது அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்ற உபாயமும் கிடைத்து விடுகிறது. அவன் ஊர்வசியை மணந்து தனவந்தன் ஆகிவிட்டான். அத்துடன் அவன் வணிகமும் செய்ய ஆரம்பித்து விட்டான். என்னவாயிற்று? ஏன் ஏலம் நடத்த தாமதம்? சகோதரா, தனநந்தன் வந்து விடட்டும், பிறகு ஏலத்தை ஆரம்பிக்கலாம். தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க.
தனவந்தர் இன்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அனைத்து வாணிபமும் நான் தான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். சரி, ஏலத்தை ஆரம்பியுங்கள் வெற்றிலை. சரி வாணிபர்களே, 10,000 பொற்காசுகளில் ஏலம் ஆரம்பமாகிறது. ரத்தினம் அனைத்து தானியங்களும் அதிக விலை கொடுத்து வாங்கினார். ரத்தினம், நீ வணிகனாகிவிட்டாய். ஆனாலும் பணியாள் புத்தி செல்லவில்லை. இவ்வளவு விலை கொடுத்து வாங்கினாய் அல்லவா? இதில் பாதி அளவு லாபம் கூட உனக்கு கிடைக்காது. பணியாள் என்பதை நிரூபித்து விட்டாய். எவ்வளவு குளிப்பாட்டினாலும் காகம் வெளுக்காதே. மாமா, இந்த வணிகர்கள் நம்மை என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? என்னை பொறுத்தவரை இவர்கள் இன்றே வணிக மண்டலத்தை விட்டு வெளியேற வேண்டும். ஆனால் அவர்கள் கூறியது ஒன்றும் தவறில்லையே. நீ எஜமானனானது உண்மைதான். ஆனால் வணிகம் செய்ய இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. அப்படியா கூறுகிறீர்கள்? நல்லது, தாங்களும் என்னையே குறை கூறுகிறீர்கள். பரவாயில்லை, நானும் சுயமாக உழைத்து பெரிய வணிகனாகி காட்டுகின்றேன். அதன் பிறகு அனைத்து வணிகர்களின் கடைகளையும் மூடிவிடுகிறேன். உருஷி, வா. என்ன இது? என் மகளை அழைத்துக் கொண்டு நீ எங்கே சென்று கொண்டிருக்கிறாய்? இனி நான் எங்க இருக்கிறேனோ அங்குதான் நீயும் இருக்க வேண்டும். இருப்பினும் ரத்தினம், நான் கூறுவதை கொஞ்சம் கேள். எனது மகளை, கடவுளே, இவனுக்கு நல்ல புத்தியை கொடு. ஒரு மாதம் ஆகிவிட்டது. இந்த கானகத்தில் கொண்டு வந்து வைத்து விட்டீர்கள். உத்தியோகம் செய்ய உத்தேசம் உள்ளதா? என்ன செய்வது என்று தெரியவில்லை. வணிகனாகும் கனவு எனக்கு ஏன் வருவதில்லை? எதுவும் செய்யாமல் எப்படி வணிகராக முடியும்? தங்களை போன்ற துப்பு கெட்டவனை எப்படி விரும்பினேன் என்று தெரியவில்லை. ஊர்வஷி, சற்று நேரம் அமைதியாக இரு. என் தந்தையார் கூறியது போல் தாங்கள் எதற்கும் தகுதியற்றவர். நாளைக்குள் தாங்கள் உத்தியோகம் தேடவில்லை, நான் என் தந்தையாரிடமே சென்று விடுவேன். ஐயோ கடவுளே, என்னை கைவிட்டு ஓடிவிட்டாரா? ஊர்வஷி, எப்படி, எப்பொழுது, என்னவாயிற்று? ஊர்வஷி, முன்னமே கூறியிருந்தேனே, இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் நான் பெரிய வணிகனாக்கி காட்டுவேன் என்று. என்னுடன் வா. இதெல்லாம் எப்படி வந்தது? அதை முதலில் கூறுங்கள். ஊர்வஷி, என் மனதில் மறைத்து வைத்திருப்பதை கூறுகிறேன். இதுதான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ரகசியம். என்னை அறியாமல் நான் மகரிஷிக்கு ஒரு சகாயம் செய்தேன். என் விரோதி என்னை இதில் அடைத்து வைத்து விட்டான்.
நான் உனக்கு ஏதேனும் வழங்க விரும்புகிறேன். என்ன வேண்டும்? தாங்கள் ஏதாவது கொடுக்க நினைத்தால் தாங்கள் எனக்கு நான் என்ன கனவு காண்கின்றனோ அது நிஜமாகும்படி அருளுங்கள். இன்று அந்த மந்திரத்தின் மூலமாக நான் பெரிய வணிகனாகிவிட்டேன். ஊர்வஷி, இப்பொழுதே நகரத்தில் உள்ள வணிகர்களை காணலாம். நான் எவ்வளவு திறமசாலி என்பதை அவர்கள் காண வேண்டும். வா, செல்லலாம். இதுபோல் ரத்தினம் அந்த ராஜ்யத்தில் மிக பெரும் வணிகனாகிவிட்டான். அனைத்து தானியங்களும் பாதி விலையில் விற்றான். இதன் பொருட்டு அனைத்து வணிகர்களும் கடையை மூடிவிட்டார்கள். அனைவரும் அமைதியாக இருங்கள், அமைதியாக இருங்கள். எல்லா பொருளும் அனைவருக்கும் கிடைக்கும். சேவகனை, சீக்கிரம் செயல்படு. பார்த்தீர்களா, இந்த ரத்தினம் நம் வியாபாரத்தை எப்படி கெடுத்து விட்டான்? நான் வாங்கிய கடனை என்னால் அடைக்க முடியவில்லை. சற்று அமைதியாக இருங்கள். இந்த விஷயத்தை நாம் உடனே அரசரிடம் கூற வேண்டும். நிச்சயம் அவர் நமக்கு சாதகமாக ஏதாவது செய்வார். வாருங்கள். இதோ பாருங்கள், தங்களை காண சில காவலாளிகள் வந்திருக்கிறார்கள். மகாராஜர் அழைத்ததாக கூறுகிறார்கள். பித்து பிடித்தவளே, இதற்கு ஏன் பதட்டப்படுகிறாய்? இந்த ராஜ்யத்தில் மிக பெரிய வணிகன் நான். ம், அரசர் எனக்காக பரிசளிக்க அழைத்திருப்பார். நான் அரசரை கண்டுவிட்டு வருகிறேன். ம். ரத்தினம், தாங்கள் என் ராஜ்யத்தின் மிகப்பெரிய வணிகர் என்று கேள்விப்பட்டேன். ஆனால் எனக்கு புரியாத விஷயம் ஒன்று உள்ளது. தாங்கள் அனைத்து தானியத்தையும் எப்படி பாதி விலைக்கு விற்கிறீர்கள்? இது மிகவும் எளிதான காரியம். நான் அனைத்து தானியங்களையும் கடையில் இருந்து வாங்குவதை விட உழவரிடமிருந்து கொள்முதல் செய்கிறேன். எனக்கு தேவையானதை வைத்துக்கொண்டு மற்ற தானியங்களை சாதாரண வணிகர்கள் விற்கும் விலையை விட பாதி விலைக்கு விற்று விடுகிறேன். தங்களுக்கு வாணிபம் செய்ய தெரியவில்லை ரத்தினம். மண்டிக்கென்று சில விதிமுறைகள் உள்ளது. மண்டியின் விதிமுறைகளை தாங்கள் தகர்த்து விட்டீர்கள். அதன் காரணமாக நிறைய வணிகர்கள் கஷ்டத்தில் உள்ளார்கள். அதற்காக நான் தண்டனை வழங்கவிருக்கிறேன். மகா மந்திரியாரே. அரசே, இந்த ரத்தினம் வாணிபத்தின் மூலம் செலுத்த வேண்டிய வரியை நமக்கு இன்னும் செலுத்தவில்லை. அதனால் இவன் 10,000 பொற்காசுகளை நம் கஜானாவில் செலுத்த வேண்டும். முடியாது அரசே, முடியாது. இத்தனை தனத்துக்கு நான் எங்கு செல்வேன்? அரசே, என்னிடம் அத்தனை செல்வம் இல்லை. ஒருவேளை என்னுடைய அனைத்து சொத்துக்களையும் விற்றாலும் இத்தனை பொற்காசுகள் எனக்கு கிடைக்காது. இந்த நிர்ணயம் எடுத்தாகிவிட்டது. நாளை காலைக்குள் இந்த பொற்காசுகளை கஜானாவில் சேர்க்கவில்லை என்றால் 5 வருட கடுங்காவல் தண்டனை அனுபவிக்க நேரிடும். அரசர் 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 அரசர். உர்வஷி, எல்லாம் வீணாகிவிட்டது. நான் மோசம் போய்விட்டேன். பதட்டப்படாதீர்கள். யாரிடமாவது கைமாற்று வாங்கிக் கொள்ளலாம். யார் எனக்கு கடன் தருவார்கள்? அனைவரும் என்னை கண்டு பொறாமைப்படுகிறார்கள். இப்பொழுது உன் தந்தை மட்டும் இருந்திருந்தால் ஏதாவது ஒரு வழியை கையாள்வார். ஆனால் இப்படி கவலைப்படுவதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நாளை காலை ஏதாவது உபாயம் கிடைக்கும்.
ஊர்வசி! என்னவாயிற்று? ஊர்வசி, நான் இப்பொழுது அரசனாகி விட்டதாக கனவு கண்டேன். இதுதான் நான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நல்ல கனவு. உடனே அந்த மந்திரத்தை கூறுங்கள், உங்கள் கனவு நிறைவேறிவிடும். நீங்கள் உண்மையிலே அரசராகி விடுவீர்கள். எழுந்திரியுங்கள். இப்பொழுது எதை பத்தியும் சிந்திக்க வேண்டாம். அந்த வீரர்கள் வந்து அழைத்து செல்வதற்கு முன் இந்த மந்திரத்தை உடனே கூறி அரசராகி விடுங்கள். எழுந்திருங்கள், யோசித்துக் கொண்டிருக்காதீர்கள். செல்லுங்கள், வாருங்கள். மகரிஷி, எங்குள்ளீர்கள்? எனக்கு தரிசனம் கொடுங்கள். மகரிஷி, மகரிஷி, எங்குள்ளீர்கள்? ஏன் வர மறுக்கிறீர்? நான் தங்களிடம் ஒன்றை கூற வேண்டும். மகரிஷி, மகரிஷி, தரிசனம் தாருங்கள். என்ன வேண்டும் மைந்தா? நான் என்ன செய்ய வேண்டும்? தாங்கள் எனக்கு ஒரு மந்திரத்தை அளித்தீர்கள் அல்லவா? நான் எதை விரும்பினேனோ அது அந்த மந்திரத்தின் மூலம் கிடைத்தது. மகரிஷி, நான் அந்த மந்திரத்தை இன்னொரு முறை கூட உபயோகிக்கலாம். ஆனால் இப்பொழுது தாங்கள் என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். விக்ரமாதித்யரே, அவன் ஏன் அப்படி செய்தான்? அந்த மந்திரத்தை அந்த ரிஷியிடம் ஏன் அவன் திரும்ப கொடுத்தான்? அவன் அந்த மந்திரத்தின் மூலம் அரசனாக கூடுமே. அவனுடைய அனைத்து சங்கடங்களும் நிவர்த்தியாயிருக்கும். கூறுங்கள் அரசே, அவன் ஏன் அவ்வாறு செய்தான்? விரைந்து கூறுங்கள். இல்லை என்றால் தங்களுடைய சிரத்தை நான் உடைத்தெறிந்து விடுவேன். கூறுங்கள். கூறுகிறேன். அந்த மந்திரத்தால் தன் கனவை நிறைவேற்ற முடியும் என்பதை அவன் நன்றாக உணர்ந்து கொண்டான். ஆனால் அதனால் தன் தகுதியை மட்டும் வளர்த்துக் கொள்ள இயலவில்லை. தகுதி இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். இந்த விஷயத்தை அவன் புரிந்து கொண்டான். எதுவரை அவன் தன் திறமையை வளர்த்துக் கொள்ள முடியவில்லையோ அதுவரை அவனால் வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்து கொண்டான். அது மட்டுமல்ல, இந்த விஷயத்தை கடின உழைப்பால் மட்டுமே பெற இயலும். மந்திரத்தால் அது கிடைக்காது. அதனால் பெற்ற மந்திரத்தை திரும்ப கொடுத்து விட்டான். ஊர்வசி, கடின உழைப்பு இல்லாவிட்டால் வெற்றி கிடைக்காது என்பதை உணர்ந்து கொண்டேன். அதனால் என்னிடம் உள்ள அனைத்து தனத்தையும் அரசரிடம் ஒப்படைத்து விட்டேன். இனி ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். கனவின் ஆதாரத்தை வைத்தல்ல, உண்மையும் உழைப்பையும் ஆதாரமாக வைத்துக் கொண்டு ஆரம்பிக்கலாம். பிரமாதம். தாங்கள் சரியான நீதியை உரைத்து விட்டீர்கள். உழைப்பு இல்லாமல் எந்த உயர்வும் கிடைக்காது. அற்புதம். அதேபோல் தாங்களும் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் என்னை பத்ரகாலனிடம் ஒப்படைக்க முடியவில்லையே. இந்த காரியத்தை சாதிக்கும் தருணம் தங்களுக்கு இன்னும் வரவில்லை. அது எனக்கு சாதகமாக உள்ளது. தாங்கள் பதில் உரைத்து விட்டால் தங்களை விட்டு நான் சென்று விடுவேன் என்று கூறினேன் அல்லவா? தாங்கள் பதில் உரைத்து விட்டீர்கள். நான் இப்பொழுது செல்கிறேன். பின்தொடர்வதால் எந்த பலனும் இல்லை.
நான் உன் வசப்பட மாட்டேன், மறந்து விடாதே. நில் வேதாளமே, நீ இன்றி நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன். நீ எங்கு சென்றாலும் நான் உன்னை விட மாட்டேன். என்னை பிடித்து வர உன்னை அனுப்பியவன் மிக கொடியவன், மகா துஷ்டன். நில் வேதாளமே, நீ இன்றி நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன்.